Hi friends, இது உங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது வந்து பொன்மலை சந்தைக்கு போய் நான் ரோஸ் செடி வாங்குனது தாங்க. ஆனா லேட்டா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பொன்மலை சந்தையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. திருச்சியில இருக்குது இதுதான் பெரிய சந்தைங்க. அதனால அந்த சந்தையில தான் போய் நான் வந்து பூச்செடிக்கு உரம் வாங்கணும்ன்றதுக்காக சரி வாங்கிட்டு அப்படியே வந்து ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க போயிருக்கோம். உரம் வாங்கலான்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கடையில் தான் எல்லா விதையும் வச்சுருக்காங்க. நம்ம அவரைக்காய் விதை, கத்திரிக்காய் விதை எல்லாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து செடியும் வச்சுருக்காங்க. உரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேக்கில் வந்து நம்ம மண் இது பண்ணிவிட்டு தொட்டி வந்து தூக்கி வைக்கிறதுக்கு வெயிட் ஆகணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து தொட்டிக்கு பதிலாக இந்த மாதிரி பேக் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 1 கிலோ 30 ரூபா சொன்னாங்க உரம். ஆனால் அதை வந்து 10 கிலோ வந்து 150 ரூபாய்க்கு தந்தாங்க. நான் அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அது வாங்கிக்கிட்டேங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிற செடி தான். இதை நான் வாங்கலான் இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, நான் கிளம்பிட்டேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து மூங்கில் செடி வச்சுருக்கோம். இங்கே வந்து அவுட்டோர் பிளான்ட்டும் இருக்குது, இன்டோர் பிளான்ட்டும் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். நாங்கள் ஆனால் வாங்கணுன்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேரம் ஆகிடுச்சின்னு கிளம்பியாச்சு. சரி, இங்கே எல்லாம் ரோஸ் செடி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே குரோட்டன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்க்க எல்லா செடியுமே ஆசை தான். ஆனால் எல்லாத்தையும் வந்து தொட்டியில் வைக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா சும்மா கிடையாது, ஒரு தொட்டி வைக்கிறதுனா அதில் உரம் போடணும். எல்லா மண்ணும் கலந்து கரெக்டாக வச்சா தான் செடி வந்து நல்லா வரும். அதனால் நான் வந்து பார்த்துட்டு மட்டும் வந்தேன். இதெல்லாம் ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப ஆசை இந்த செடியெல்லாம் வைக்கணும்னு. நம்ம எது வைக்கணும்னாலும் மாடியில் தாங்க வைக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி பட்டுச்சுன்னா இதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் நான் இந்த செடிலாம் வாங்கலை. ரோஸ் செடி மட்டும் ஒன்று வாங்கணுன்னே பிடிவாதத்தில் வாங்கிட்டு வந்தேன். அந்த கலராக நான் வந்து பார்த்துட்டு வந்து 40 ரூபீஸ் தாங்க. நான் வந்து பார்த்துட்டு வந்தேங்க. சரி, எல்லாம் காய்கறி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ரோஸ் செடி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வெங்காயம், புளி, காய்கறிலாம் வாங்கிறதுக்காக வந்தாச்சு. நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள். இங்கே வந்து நிறையா வந்து மீன் வாங்கலாங்க. மீன்னா வந்து நம்ம வளர்க்குற மீனும் வாங்கலாம். லவ் பேர்டு, அப்புறம் பீச்சஸ்ஸு, முயல், புறா, நாய்க்குட்டி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதே மாதிரி நான் எல்லாம் காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பச்சை மிளகா, இஞ்சிலாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. நிறைய இஞ்சி இருந்தது இங்கே தட்டில், பிளேட்டில் வச்சுருக்கிறதுல நிறையா இருந்தது. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நான் வந்து பார்த்து தான் கேரட்லாம் நல்லா இருக்குதா பார்த்துட்டு தான் கேரட்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப காய் வாங்கலைங்க. நான் வந்ததே வந்து ரோஸ் செடி வாங்குறதுக்கும் உரம் வாங்குறதுக்கு தான் வந்தேன். சரி, அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு கட்டுறதுக்கு தேவைன்றதுக்காக நான் கொஞ்சம் தான் காய்கறி வாங்கிக்கிறேன். ரொம்ப நிறையா வாங்கிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்கிறது இல்லை. பாருங்கள், இந்த சைடு எல்லாமே நல்லா வந்து பெரிய ஒரு சந்தை இதுதாங்க திருச்சியில். சண்டே மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும், எல்லா நாளும் இருக்காது. சண்டேஸில் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாங்க. இந்த பேர்டெலாம் வாங்கினா ரொம்ப இஷ்டமாக இங்கே வந்து வாங்கலாம். நான் அப்படி தான் லவ் பேர்டெலாம் இங்கே தான் வாங்கினேங்க. ரொம்ப இஷ்டமாக வளர்த்தேன். ஆனால் அதை வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால நான் வந்து அம்மா வீட்டிலே கொடுத்துட்டேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது தாங்க திருச்சியில் இருக்க பொன்மலை சந்தை. சுற்றி பாருங்கள் நீங்களும். இப்போ மார்கழி மாதம் முடிஞ்சு பொங்கல் வர்றதுனால எல்லாரும் வந்து கோலம் போடுவாங்க. அதனால் நிறைய கலர் கோலம்லாம் இருக்குது. கலர் கோலம் மாவெல்லாம் நிறைய வச்சுருக்காங்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்திருக்க சைடு தான் வந்து இந்த லவ் பேர்டு இருக்க ஏரியா. நான் வந்து பீச்சஸ் வாங்கி வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் பீச்சஸ் வந்து வச்சுட்டோன்னா உள்ளே நிறைய அதில் வந்து பொடியாக பறக்குங்க. அதனால் யோசிச்சுட்டு நான் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இடம் நம்ம வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குன்னு நமக்கே தெரியும். அதனால் அதை யோசிச்சுட்டு நான் வந்து வாங்கலை. அது நம்ம வாங்கினாலும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது சும்மா தண்ணியில் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் தண்ணியை ஸ்ப்ரெட். ஆமாங்க, நீங்கள் லவ் பேர்டு கூட குளிக்காது. இது பார்த்தீங்கன்னா எந்நேரமும் குளிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி வச்சுருந்தேன். எனக்கு வந்து முட்டை போட்டு அது குஞ்சுலாம் பொறிக்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வராமல் போயிடுச்சு. நான் இந்த வீட்டில் வந்து வைக்கல, முன்னாடி இருந்த வீட்டில் வச்சுருந்தேன். அது வந்து எப்போ பார்த்தாலும் குளிச்சிட்ருக்கோம். நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வீடு பூராவே தெளிக்கும். அதுக்காகவே கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலான்னு பார்த்தேன். அதுலேயே பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. அந்த பெரிய சைஸே எவ்வளோ ரேஷ்மா சொன்னாங்க? 600 ரூபா சொன்னாங்க. ஒன்று மட்டுமே 350 ரூபா சொன்னாங்க.
அப்புறம் வேணாம் நமக்கு இடம் வந்து பத்தாமல் நம்ம உள்ளே வச்சுட்டு அதில் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் உரிச்சு தான் சாப்பிடும். தினையை ஃபுல்லாகவே வீடு பூராவே பறக்குங்க. அது படப்படப்படன்னு பறந்துச்சுன்னா எல்லாம் பறக்கும். அதனாலேயே நான் வந்து வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்தோம் நாங்கள் அதை வாங்கலான்ட்டு. அது வந்து லைட்டாக தான் உங்களுக்கு ரொம்ப சவுண்டு விடாது. இங்கே பீச்சஸ் லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸும் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ரேட்டு ஜாஸ்திங்க. பீச்சஸும் லவ் பேர்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டு. மற்றது நீங்கள் எது வாங்கினாலும் ஒரு பேராக வாங்கினீங்களாவே 2000 ரூபா 3000 ரூபா தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இந்த பழகிற மாதிரியான லவ் பேர்டை கேட்டேன். அது சின்னதுலேருந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி வளர்த்தா மட்டும்தான் அது நம்மக்கிட்ட பழகும். இல்லைனா அது அப்படியே கூண்டில் வச்சு நம்ம வந்து லவ் பேர்டு வளர்க்குற மாதிரி தான் வளர்க்க முடியும் அப்படின்னாங்க. டேரனுக்கு ரொம்ப ஆசை அதெல்லாம் பார்த்துட்டு. சரி இதை போய் பார்க்கணுன்றதுக்காகவே போனேன். சரி அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுருப்பாங்க. புறா வளர்க்கணுன்னு ஆசைனா புறாவும் வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும்லங்க. அந்த மாதிரி நம்ம எது விருப்பமோ அது இங்கே வந்து வாங்கலாம். நான் வந்து 2 வாத்து முட்டை வாங்கினேங்க. வாத்து முட்டை சாப்பிட்டதில்லை. சரி வாத்து முட்டை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். நான் வந்து 2 வாங்கினேன். ஏமா 2 வாங்கினீங்க அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு வேணாங்க போதுங்க அப்படின்னேன். சளிக்கு ரொம்ப நல்லதான் வாத்து முட்டை. அது மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து வாத்து முட்டை சாப்பிடுவாங்களாம். அது எனக்கு தெரியாது. சரி அவங்க சொன்னதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு முட்டை வந்து 10 ரூபான்னு வாங்கினேங்க. 2 முட்டை தான் வாங்கினேன். அது வாய்வுன்னு வாங்கன்றதுக்காக நான் வந்து யோசிச்சுட்டு தான் வாங்கினேன். சரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் கொஞ்சம் கவிச்ச ஜாஸ்தி இருக்கும். நம்ம கோழி முட்டையை விட வாத்து முட்டை கொஞ்சம் கவிச்ச இருக்கும். பாருங்கள், டேரன் தான் அந்த முட்டையை பத்திரமா எடுத்துகிட்டு வரான். உடஞ்சிடக்கூடாதுன்னு அவன் கையில் கொடுத்தாச்சு. இப்படி தாங்க நாங்கள் வந்து பொன்மலை சந்தைக்குள்ளே போயிட்டு வந்தோம். இந்த சைடெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயெலாம் வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். நான் இங்கே தாங்க பாய் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நம்ம வீட்டு சைடு வரவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். இங்கே வந்து வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் நமக்கு கம்மியாக கிடைக்கும். இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து செடி தாங்க. இது எல்லா செடியுமே ரேஷ்மாவுக்கு டேரனுக்கு ரொம்ப ஆசை வாங்கி வைக்கணும்னு. நிறைய பிளேஸ் இருந்தால் தாங்க இந்த மாதிரி செடியெல்லாம் மண்ணில் வச்சு வர்ற மாதிரி வராது, தொட்டியில் வைக்கிறது. அதனால் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கடைசியாக ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டு வந்த ரோஸ் செடியை போய் எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிறது எல்லாம் ரோஸ் செடி தான் பாருங்கள். இந்த பூச்செடி ரொம்ப இஷ்டமாக நாங்கள் ஒரு தடவை வச்சோம். ஆனால் சரியாகவே வரல. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம எப்பவுமே ரோஸ் செடி வச்சோன்னா நல்லா வரும். வெயில் காலத்தில் தான் இது வந்து பூ பூக்காது அவ்வளோவா. சரி கொஞ்ச நாளாவது அது வந்து பூ பூக்கிறத பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ரோஸ் செடி வாங்கிட்டேங்க. நானும் இதை வச்சுட்டு எடுக்கிறேன். திருப்பி வந்து வேறு ஏதாவது வந்து நல்ல செடி கிடைக்குமான்னு அப்படி இப்படி பார்த்தேன். ஆனால் கடைசியாக ஃபஸ்ட்டு எடுத்தது தாங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். நான் வந்து செடி வாங்கிட்டு நான் நட்டு வைக்கிறத நான் இன்னொரு வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த செடி தாங்க கடைசியாக எடுத்துக்கிறேன். நானும் சுற்றி முற்றி பார்த்தேன். எல்லா செடியும் பார்த்தா எல்லோ கலரில் எப்போயுமே வாங்கி வச்சுருக்கோம். சரி இந்த தடவை வாங்கின கலர் வந்து எப்பயும் வாங்க ரெட் கலர் இல்லாமல் அந்த ரோஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கொய்யா செடிலாம் சின்னோன்லேயே காய் காய்ச்சிருக்க அளவுக்கு அந்த மாதிரி ஜாதியாக அந்த கொய்யா செடி. நான் செடியை வாங்கிட்டேங்க. நான் 120 ரூபான்னு வாங்கினேன் இந்த செடி. கொஞ்சம் பெரிய செடினா ஒரு ரேட்டு, சின்னதாக வாங்கும்போது அது வந்து ரேட்டு கம்மி தான். இதுதாங்க பொன்மலை சந்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் மீன் சைடெலாம் கொஞ்சம் காட்ட முடியல, அந்த சைடு போக முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சமைக்க என்ன சமையல்னா சிக்கன் பிரியாணி தாங்க நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஏன்னா மணி ஆயிடுச்சு, டக்குன்னு சமைக்கணுன்னா நம்ம ஆச்சி செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தாங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அதை தான் இன்றைக்கி வந்து சட்டுன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பாத்திரம் வந்து உங்ககிட்ட மங்கலில் வாங்கினது நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்க, அதுதாங்க. சூப்பர் பாத்திரங்க, நல்லா வெயிட் இருக்குது, அடி பிடிக்கவே இல்லை. குக்கரில் சமைக்கிறவங்க இந்த மாதிரி பாத்திரம் போதும் நமக்கு வந்து
1 கிலோ 3/4 கிலோ சமைக்கிறதுக்கு குக்கரில் செய்வோம் 4 பேருக்குன்னா. இந்த பாத்திரம் கரெக்டாக வருங்க, அடியே பிடிக்காம ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாத்திரத்தை பற்றி நாங்கள் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ற லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் ஆச்சி பிரியாணி செய்ய தெரிலனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தாங்க புதினா கொத்தமல்லி மட்டும் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வெங்காயம் கூட சேர்த்துக்கல, நான் டக்குன்னு ரெடி பண்ணுன்றதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெறும் லெக்கு மட்டும் போட்டு நான் வந்து சிக்கன் வந்து லெக்கு மட்டும் போட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் வந்து பொன்மலை சந்தைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சமைக்கும் போதே 2:15 ஆயிடுச்சுங்க. 2:15 ஆயிடுச்சு. அதனால் வேகமாக சமைக்கணுன்னா நீங்கள் சட்டுன்னு சாப்பிட்ணும், ஆனால் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா ஆச்சி கிட்டில் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வெங்காய பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டோம். ரேஷ்மாவுக்கு டேரனுக்கு மட்டும் சிக்கன் லெக்கை வந்து நான் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வந்து நான் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் டக்குன்னு நீங்கள் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரோஸ் செடியில் பூ பூத்துச்சிங்க. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 மொட்டும் வேறு அதில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேரன் தான் கட் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் வந்து 2 மொட்டு இருக்குங்க. சரி, இதோட இந்த vlog முடியுதுங்க. அடுத்த ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.